ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 7ஓட வெஜ் மெனுவை பார்த்துடலாம். வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு காலிஃப்ளவரும் சொரக்காவும் தான் எங்கள் வீட்டில் மெயின் டிஷ்ஷாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு சொரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி குக்கரில் தான் சொரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு சொரக்காவை போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சள் தூள், பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வந்து இல்லை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரசம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெப்பர், ஜீரகம், பச்சை மிளகா, மஞ்சள் தூள், கொஞ்சம் 5-6 பல்லு பூண்டு போட்டு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதை பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வந்துட்டோம். அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு நம்ம அரைச்ச இந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தக்காளியை கையாலேயே நல்லா நசுக்கி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் பொரிஞ்சு ஆயிலே பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எவ்வளோ புளி தண்ணி தேமோ அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கொதி வந்தோடனே அதில் நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்னா நம்மளோட ரசமும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் மசாலா பண்ணலான்னு காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா இது காலிஃப்ளவர் மசாலா பண்ணுறதுக்கு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வெந்ததும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியில் கொஞ்சம் வெந்து வந்ததுமே அதில் நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கறி மசாலா, கரம் மசாலா, பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம போட்ட மசாலா தூளெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததும் அதில் நான் காலிஃப்ளவரை சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வச்சா போதும். அப்புறமா ஓப்பன் பண்ணி திருப்பி இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் அந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிரும். அப்புறமா நமக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்னா நம்மளோட காலிஃப்ளவர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம வீட்டு வெஜ் மெனு என்னென்னா ஒயிட் ரைஸ், ரசம், காலிஃப்ளவர் மசாலா, அப்புறமா சொரக்காய் கூட்டு வச்சு ஒரு அருமையான மீல்ஸை நான் சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சா ஃபேமிலி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.